ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்த ஒருவரை அவசரமாக போலீசார் என்கவுண்டர் செய்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் திருவேங்கடம் என்று கருதுகிறேன். அவர் சரணடைந்திருக்கின்றார். இப்படி சரணடைந்தவரை பாதுகாப்போடு சென்றிருக்க வேண்டும். அவள் எங்கே அந்த ஆயத்தை மறைத்திருக்கிறார்களோ அந்த ஆயத்தை கைப்பற்றுகின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் திமுக நிர்வாகிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான திமுக அரசின் என்கவுண்டர் நாடகம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்திருப்பதன் மூலம் வழக்கில் தொடர்புடைய சிலரை காப்பாற்றவும் உண்மைகளை மூடி மறைக்கவும் சதி நடந்திருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுப்பியிருக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார். இதேபோல கொலையில் உள்ள உண்மையை மறைக்க முயற்சிகள் நடப்பதைப் போல தெரிவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் சந்தேகம் கிளப்பியிருக்கிறார். தொடர்ந்து தமிழக அரசு உண்மையை மூடி மறைப்பதற்கு தான் முயல்றாங்களோ தவிர இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த மர்மம் முடிச்சு அவிழ்ப்பதற்கு எந்த ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இதுவரை வாய் திறக்காமல் இருக்கிறார். இந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டவர்கள்தான் கொலையாளிகள் என்பதை உறுதிப்படுத்தும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. அதில் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ரவுடி திருவேங்கடம் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டும் காட்சிகள் தெள்ளத் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. பெரம்பூர் வேணுகோபால் சுவாமி கோவில் தெரு பகுதியில் புதிய வீட்டின் கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் போடும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்க 10க்கும் மேற்பட்ட கட்டிட பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். கட்டிட பணிகளை கொலையான ஆம்ஸ்ட்ராங் மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது எஸ்எஸ் பிரியாணி கடை அமைந்திருக்கும் வேணுகோபால் சுவாமி கோவில் தெருமுனையில் இருந்து கொலையாளிகள் ஒவ்வொருவராக உள்ளே நுழைந்ததன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கொலையாளிகளில் ஒருவனான ராமு தலையில் தொப்பியை அணிந்து கொண்டு அந்த வழியாக நடந்து சென்று நிலைமையை நோட்டமிட்டது. அவனை தொடர்ந்து முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் ஆம்ஸ்ட்ராங்கை கடந்து சென்றது. பின்னர் ஜொமேட்டோ டி-ஷர்ட் அணிந்து கொண்டு கொலையாளிகள் மணிவண்ணன், சந்தோஷ், சிவசக்தி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் ஆம்ஸ்ட்ராங்கை கடந்து சென்றது. அவர்களை தொடர்ந்து அருள், பொன்னை, பாலு ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் அந்த வழியாக கடக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. முதலாக கொலையாளி ராமு தாக்கியதில் நிலை தடுமாறி தவறி விழுந்த ஆம்ஸ்ட்ராங் தன்னை ரவுடிகள் சுத்து போட்டதை உணர்ந்து சுதாரித்துக் கொண்டு எழுந்து நிற்க முயன்ற போது பின்னால் இருந்து ரவுடி திருவேங்கடம் அரிவாளால் பலமாக பின்னந்தலையில் தாக்க சுய நினைவை இழந்து ஆம்ஸ்ட்ராங் சரிந்ததன் பதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதன் பின்னும் விடாத கொலையாளிகள் மணிவண்ணன் மற்றும் பின்னால் இருந்து ஓடி வந்த மேலும் 2 ரவுடிகளான கோகுல் மற்றும் விஜய் ஆகியோர் இரத்த வெறி அடங்காதவர்களாக ஆம்ஸ்ட்ராங்கை பாளமாக வெட்டி சாய்த்து கொடூரத்தை அரங்கேற்றியிருக்கின்றனர். நொடிப்பொழுதில் அரங்கேறிய இந்த கொடூர கொலையால் அங்கிருந்த கட்டிட தொழிலாளர்கள் தெறித்து ஓடினர். இதற்கிடையே கொலைக்கு முன்னதாக ஆம்ஸ்ட்ராங்கின் வீடு அமைந்திருக்கும் வேணுகோபால் சுவாமி கோவில் தெரு பகுதியில் கொலையாளிகள் ஜொமேட்டோ டி-ஷர்ட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் நின்றவாறே நோட்டமிட்டதன் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. கொலையாளிகள் உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில்தான் எதற்காக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார் என்ற விவரம் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.